பிரெக்னன்சியில் நிறைய லேடிஸுக்கு ஒரு மேஜர் பயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குழந்தையோட தொப்புள் கொடி கழுத்தில் சுற்றிக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கொடி சுற்றிக்கிட்டாலே டெஃபினட்டாக ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா, நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதானா, பிளசண்டாக்கும் பேபிக்கும் நடுவில் இந்த ரத்த ஓட்டத்தை பை டைரக்ஷனலாக எடுத்துகிட்டு போகிறது தான் அம்பிலிக்கல் கார்ட் ஆர் தொப்புள் கொடி. ஸோ இந்த தொப்புள் கொடிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேபி அம்மா வயிற்றுக்குள்ளே அப்படியே ஸ்டேஷ்னரியாக இருக்க போகிறது இல்லை. ஸோ அது ஒரு ஃப்ளூயிட் ஃபில் சாக்குள்ளே எப்போவுமே பல்ட்டி அடிச்சுக்கிட்டோ மூவ் பண்ணிக்கிட்டோ கை காலை அசைச்சிக்கிட்டோ கண்டினியூஸாக மூமெண்ட்டில் தான் முக்கால்வாசி இருக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது ஆக்சிடென்டலாக நான் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் பேபி மூமெண்ட் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸும் ட்ராக் பண்ணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், அசைவை கவனிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அசைவில் ஏதாவது குறைவு இருக்குது, வெரி ரேர்லி லேபருக்கு போனதுக்கப்புறம் குழந்தையோட தலை இறங்க மாட்டேங்குது, மேலேயே இருக்குது, ரேட் கம்மியாகுது, ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது தான் ப்ரெக்னன்சியில் நிறைய லேடிஸுக்கு ஒரு மேஜர் பயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குழந்தையோட தொப்புள் கொடி கழுத்தில் சுற்றிக்குமா, கொடி சுற்றிக்குமா அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி கொடி சுற்றிக்கிட்டா பேபிக்கு ஏதாவது ரிஸ்கா, பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ கொடி சுற்றிக்கிறது எவ்வளோ காமன், இதில் ஏதாவது ஆபத்து இருக்குமா, கொடி சுற்றிக்கிட்டாலே உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா, நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதா, இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ள ஆம்னியாட்டிக் சாக், ஒரு ஃப்ளூவிட் ஃபில்ட் சாக்குள்ளே தான் வளருது. குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொண்டு போகிறதுக்கும் அதிலிருந்து தேவையான டாக்ஸின்ஸை எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது தான் பிளசண்டாங்கிற ஒரு டெம்பரரி ஆர்கன் விச் ஃபார்ம்ஸ் இன்சைட் த யூட்ரஸ். ஸோ இந்த பிளசண்டாக்கும் பேபிக்கும் நடுவில் இந்த ரத்த ஓட்டத்தை பை டைரக்ஷனலாக எடுத்துகிட்டு போகிறது தான் அம்பிலிக்கல் கார்ட் ஆர் தொப்புள் கொடி. நார்மலி தொப்புள் கொடியில் பார்த்தீங்கன்னா 2 ஆர்ட்ரி அண்ட் 1 வெயின் இருக்கும். ஸோ இந்த தொப்புள் கொடிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பேபி நல்லா வளர்கிறதுக்கு, அதுக்கு போதுமான ஊட்டச்சத்து கிடைக்கிறதுக்கு. பேபி அம்மா வயிற்றுக்குள்ளே அப்படியே ஸ்டேஷ்னரியாக இருக்க போகிறது இல்லை. ஸோ அது ஒரு ஃப்ளூயிட் ஃபில் சாக்குள்ளே எப்போவுமே பல்ட்டி அடிச்சுக்கிட்டோ மூவ் பண்ணிக்கிட்டோ கை காலை அசைச்சிக்கிட்டோ கண்டினியூஸாக மூமெண்ட்டில் தான் முக்கால்வாசி இருக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது ஆக்சிடென்டலாக நான் அந்த தொப்புள் கொடி லெங்க்தியாக இருந்துச்சு எஸ்பெஷலின்னா குழந்தையோட கழுத்தை சுற்றி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் லூப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். எவ்வளோ காமன் கேட்டிங்கன்னா, நீங்கள் செகண்ட் ட்ரைமெஸ்டரில் இட் இஸ் அபவுட் 10%. at term நிற மாதம் வரும்போது it may be as high as 30 to 40% also. பட் எல்லா வாட்டியும் இந்த மாதிரி தொப்புள் கொடி சுற்றிக்கிட்டு தான் உடனே டேஞ்சரா? ஏன்னா நிறைய பேர் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பாங்க, சில ஸ்கேன் சென்டர்ஸில் கார்ட் சீன் அரவுண்ட் த நெக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேஷண்ட்டுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் உடனே பயம் இருக்கும். ஸோ இந்த தொப்புள் கொடி கழுத்தை சுற்றி இருக்கே, இதனால குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாக்குமா, குழந்தையோட க்ரோத் அஃபெக்ட் ஆகுமா, இல்லாட்டி போகிற ரத்த ஓட்டம் நின்று அது ஏதாவது குழந்தைக்கு டேஞ்சராக அமையுமா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சந்தேகம் கேட்பாங்க. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கார்ட் அரவுண்ட் த நெக் லூஸாக தான் இருக்கும், தவிர அது டைட்டாக போய் குழந்தையோட கழுத்தை நெருக்கிறதோ இல்லாட்டி குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டத்தை துண்டிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் கிடையாது. டைட் கார்ட் அரவுண்ட் த நெக் ஆர் டி கேனுங்கிறது ரொம்ப அபவுட் 2 to 6% ஆஃப் கேசஸில் தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. இன்ஃபேக்ட் ஒரு காமன் மித் இன் ப்ரெக்னன்சி என்ன, எல்லாரும் எனக்கு கேட்குற கேள்வி இதுதான். ஸோ ப்ரெக்னென்ட் லேடி தூங்கும்போது கூட ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட் பிறண்டு படுக்கும் போது எந்திரிச்சு உட்காந்து தான் திரும்பணுமா, அப்படியே திரும்பினா கொடி சுற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் டெஃபினட்டாக சொல்லியிருப்பாங்க தான். ஸோ நான் சொல்கிறது அதுதான், இதனாலலாம் கொடி சுற்றிக்கிறது கிடையாது. அவங்க ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட் டேர்ன் பண்ணும்போது அவசியம் ஸ்லோவாக தான் டேர்ன் பண்ணணும், அது டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ட் தான். ஸோ தட் நம்மளுக்கு ஏதாவது லிகமெண்ட் ஸ்ட்ரெயின் ஆகாது, இங்கே அங்கே பிடிச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக. பட் அதனால தான் கொடி சுற்றிக்குதுன்னு கேட்டிங்க டெஃபினெட்லி கிடையாது. குழந்தை வயிற்றுக்குள்ள கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட்ல தான் இருக்க போதுங்கிறதுனால அது சாமசால்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது சின்னதாக இருக்கும் போது ஸ்பேஸ் ரொம்ப இருக்கும். ஸோ அவங்க கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட்ல இருக்கும் போது அதனால தான் முக்கால்வாசி கொடி சுத்திக்குது. தவிர பிரெக்னென்ட் லேடி எந்திரிச்சு உட்காந்து திரும்புறதுல மட்டும் இது ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடியாதுன்னு தான் சொல்வேன். ஸோ இந்த கொடி சுத்திக்கிட்டாலே டெஃபினட்டாக ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா, நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதானா, கொடி சுத்திட்டு இருக்கிறத நம்ம ஸ்கேன்
ஸ்கேனில் பார்க்க அவசியம் கிடையாதுன்னு சொல்லும் போது அதை வச்சு நம்ம டெஃபினட்டாக ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு முடிவெடுக்கணுங்கிறதுக்கான நெசசிட்டியும் கிடையாதுன்னு தான் சொல்வேன். கொடி சுற்றிட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வச்சு சில ஸ்கேன்ஸில் பார்த்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரே காரணத்துக்காக நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இட் இஸ் ஒன்லி டன் ஃபார் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கோ ஆப்ஸ்டெட்ரிக் இண்டிகேஷன்ஸ் இருக்குன்னா பண்ணலாம். கொடி சுற்றிட்டு இருந்தாலும் சரி சுத்தாட்டியும் சரி 3rd ட்ரைமெஸ்டரில் பேபி மூமெண்ட் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸும் ட்ராக் பண்ணணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், அசைவை கவனிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அசைவில் ஏதாவது குறைவு இருக்குது, அப்போது ரத்த ஓட்டம் ஏதாவது குழந்தைக்கு போகிறது ஃபீட்டல் டாப்லருங்கிற ஸ்கேனில் பாதிக்கப்படுது, லைக்கர் ஆர் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா தான் பேபிக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறோம். ஸோ நிறைய குழந்தைகள் நார்மல் டெலிவரி ஆகும்போது 1 loop of cord or 2 loops of cord கூட குழந்தையோட கழுத்தை சுற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது லூஸாக தான் இருக்குன்னா டெலிவரி டைமில் அது எதுவும் அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம சிசேரியனும் செய்கிறது கிடையாது. வெரி ரேர்லி லேபருக்கு போனதுக்கப்புறம் குழந்தையோட தலை இறங்க மாட்டேங்குது, மேலேயே இருக்குது, இல்லை ஈச் டைம் கண்ட்ராக்ஷன் வரும்போது நம்மளுக்கு பேபி ஹார்ட் பீட்டில் ஒரு டிப் இருக்குது, ரேட் கம்மியாகுது, ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது தான் மேபி கார்ட் அரவுண்ட் த நெக் டைட்டாக இருக்கோ இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சம்டைம்ஸ் எமர்ஜென்சி சிசேரியன் செக்ஷன் தேவைப்படலாம். பட் ஜென்ரலி லேபருக்கே போகாமல் மூமெண்ட்லாம் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா டைரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறதுக்கான அவசியம் தேவைப்படுறது இல்லை.